ஹே காய்ஸ் வணக்கம். ஸோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் வரும்போது நீங்கள் எப்படி ப்ரோ அதை கண்ட்ரோல் பண்ணி வெளியே வரீங்கன்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லியுமே ஒரு 1 hour டைம் கிடைக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். எங்கள் வீட்டில் அம்மா இருக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா இருக்க மாட்டாங்க, எங்கள் அக்கா இருக்க மாட்டாங்க. பட் நான் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிட்ஸ்லையோ இல்லை 15 நிமிட்ஸ்லையோ வீட்டு ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் கிடைக்கிற டைமில் வந்துட்டு நான் என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு வந்து பான் பார்த்து மேஸ்டர்பேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்மளால் ஒரு பொண்ணு கூட தான் செக்ஸ் வச்சுக்க முடியல. ஸோ செல்ஃப் ப்ளஷராக நம்ம சுயநலமாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்துட்டேன். நான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இல்லைன்னா நான் பண்ணுவேன். கம்பல்சரி பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ பண்ணுவேன். நான் அதை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். இப்போது காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சு நம்மளுக்கு வேலைக்கெலாம் போகல, வீட்டில் சும்மா தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு வாழ்க்கை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இன்னும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்போது தான் தெரிய வந்தது, நான் ரொம்ப ரொம்ப அதிகமான மேஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பான் பார்க்குறேன், மேஸ்டர்பேஷன் பண்ணுறேன், பான் பார்க்குறேன், மேஸ்டர்பேஷன் பண்ணுறேன். எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறேன். இதனால தான் என் வாழ்க்கை வந்து ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த மேஸ்டர்பேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் யூடியூப்பில் வந்துட்டு நோ ஃபேப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. நோ ஃபேபா அப்படின்னு என்னன்னு தேடி பார்க்கும்போது தான் நீங்கள் பான் பார்க்கக்கூடாது, ஆர்காசம் பண்ணக்கூடாது, மேஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. PMOன்னு சொன்னாங்க. P ஃபார் பான், M ஃபார் மேஸ்டர்பேஷன், O ஃபார் ஆர்காசம். ஆர்காசம் அப்படின்றது இந்த எஜ்ஜிங் பண்ணுவாங்க. தூங்கும் போது தப்பு நினச்சி பார்ப்பாங்க, தடவி விடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆர்காசமில் வரும். சரி, ஓகே, சரி இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நான் ரிலாப்ஸ் ஆகிடுவேன். திரும்பவும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், நான் ரிலாப்ஸ் ஆகிடுவேன். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 2-3 வருஷம் நடந்துக்கிட்டே இருந்தா. ஸோ ஒரு 2 years முன்னாடி தான் வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட் வருது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம ரிலாப்ஸ் ஆகிடுறோம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம இதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போ உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 2 வயசு பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ஃபோன் வேணும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அடம் பிடிப்பாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ஒரு பொம்மையை காமிச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க மைண்டு மாறிடும். இப்போ பொம்மை வேணும் அடம் பிடிச்சாங்க வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஃபோனை கொண்டு போன வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபோன்கிட்ட வந்துடுவாங்க. எனக்கு குழந்தை வந்து அடம் பிடிக்கும் போது நம்ம குழந்தைய வந்து டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணி அதை பாரு, இதை பாரு, அங்கே பாரு, இங்கே பாருன்னு அந்த குழந்தைய டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணும், இதை மறந்துட்டு அதுக்கிட்ட போயிடும், அதை மறந்து அதுக்கிட்ட போயிடும். இது குழந்தையோடைய நேச்சர், நம்ம மைண்டோட நேச்சருமே அதுதான். இப்போது அந்த மைண்டு வந்துட்டு எனக்கு பான் பார்க்கணும், அது வந்து அடம் பிடிக்கும். அதுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது ஒன்று காமிக்கணும், வேறு எதையாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங் காமிக்கணும். அப்போ அது வந்து இங்கேருந்து அங்கே போயிடும். போய் அது என்னென்ன பார்த்துட்டே இருக்கும். அது போர் அடிச்சா வச்சுக்கலாம், திரும்ப இங்கேயே வந்துடும், திரும்ப நான் பான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போது திரும்பவும் நீங்கள் வேறு எதாவது காட்டணும் அதுக்கிட்ட. ஸோ அதுக்கிட்ட அது போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதுக்கிட்ட அது போயிடும். இதுதான் மைண்டோடைய கான்செப்ட். ஸோ நான் எப்போ எல்லாம் மேஸ்டர்பேஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல தூங்கி எழுந்த உடனே, நம்மளுக்கு எப்பவுமே தூங்கி எழுந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு இந்த பீனிஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ஒரு மாதிரி மூடாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். நான் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பெருசாகவே இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப அட்ஜஸ்டாக இருக்கும். அப்போ என்கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது. ஃபோன் எடுத்துக்கின்னு பாத்ரூமில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு வாய்ப்பு. இல்லையா, ஃபோனை அங்கேயே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூமில் போய் உட்காந்து காலை கடனை முடிச்சுட்டு வெளியே வந்து பல்ல வளர்க்குறது ஒரு சாய்ஸ். இதில் நம்ம எதை எடுக்கிறோம்? நான் ரொம்ப மாசமாகவே வந்துட்டு தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மூடாக இருக்கும், அப்படியே ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுப்பேன், அப்படியே பாத்ரூமில் போவேன், பான் பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணி வெளியே வந்துடுவேன். இது நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு ஒரு மதியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணிக்கு எழுந்துப்பேன். 4 மணிக்கு எழுந்த உடனே ஒரு மாதிரி அப்படியே அட்ஜஸ்டாக இருக்கும். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அட்ஜஸ்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், வீட்டில் யாருமே இல்லையே, ஃபோன் எடு, பான் பாரு, போய் ரிலாக்ஸ் பண்ணு. இது 2வது. 3வது, நைட் டைம் வந்துட்டு தூங்கும் போது அப்பா அம்மா தூங்கிடுவாங்க. நான் வந்து பெட்ஜில் போட்டு ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பான் பார்த்துக்கினே இருப்பேன். ஸோ பான் பார்த்துனே இருப்பேன். நம்மளுக்கு அட்ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த 3 தான். ஸோ தூங்கி எழுந்த உடனே, காலையில் தூங்கி எழுந்த உடனே அட்ஜஸ்டாக இருக்கும். ஃபோன் எடுத்து போயிட்டு பாத்ரூமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எழுந்த உடனே ஒரு மாதிரி அட்ஜஸ்டாக இருக்கும். ஃபோனை கொண்டு போயிட்டு பாத்ரூமில் உட்காந்து பான் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே வருவேன். நைட்டு தூங்கும் போது அப்பா அம்மா தூங்கிட்ட பிறகு நான் பெட்ஜில் போட்டு மூடிக்கிட்டு பான் பார்த்து
ஸோ இந்த ஒரு சர்க்கிளை நான் ரொம்ப மாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கணக்கே கிடையாது. இதில் என்ன தெரியுதுன்னா, வீட்டில் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு மேஸ்டியூஷன் பண்ணணும்னு தோணுச்சு, எனக்கு பான் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் பார்த்துருவேன், நான் பண்ணுறேன். கண்ட்ரோலே கிடையாது. உடம்பு கெட்டு போய், மனசு கெட்டு போய், ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அசிங்கப்பட்டு, லவ் பண்ணுற அசிங்கப்பட்டு, சொந்தக்காரன் அசிங்கப்பட்டு, ரொம்ப அசிங்கப்பட்டு தான் வந்துட்டு ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது தெரியாமல் தான் நான் வந்துட்டு நோ ஃபேப்பை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு நான் வந்து இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மைண்டை டைவர்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். இங்கே தாங்க மெயினாகவே ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, தூங்கி எழுந்த உடனே எனக்கு அட்ஜஸ்ட் வருது. ஃபோனை கொண்டு போகிறதும் ஃபோனை கொண்டு போகாமல் இருக்கிறதும் எனக்கு சாய்ஸ் இருக்குது. நான் ஃபோனை கொண்டு போக மாட்டேன். ஃபோனை அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பாத்ரூம் உட்காந்துப்பேன். காலை கடனை முடிச்சுட்டு வெளியே வந்து பல்லு வலிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்து என்ன வேலை அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஈவினிங் தூங்கினா தானே உனக்கு அட்ஜஸ்ட் வரும். ஈவினிங்கு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்த உடனே அட்ஜஸ்ட் வரும். அப்போது ஈவினிங் தூக்கத்தை கட் பண்ணு. ஈவினிங் தூக்கத்தையே கட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அந்த வேலையை பார்க்க போயிடுவேன். நைட்டு அப்பா அம்மா தூங்கிடுவாங்க, நான் பான் பார்க்க மாட்டேன். உட்காந்து யூடியூப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்ப்பேன், இல்லை கோபி சுதாகர் வீடியோ பார்ப்பேன், இல்லை நல்ல நல்ல வீடியோ பார்ப்பேன். ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்மளுக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இந்த ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ காலை எழுந்த உடனே பாத்ரூமுக்கு ஃபோனை கொண்டு போகிறது, அதை கட் பண்ணு. ஃபோனை கொண்டு போகிறது கிடையாது. ஈவினிங் வந்து தூங்கினா தானே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் வரும், அப்போ தூக்கத்தை கட் பண்ணு. நைட்டு பான் பார்க்கறதை கட் பண்ணு. வேறு வீடியோஸ் பாரு, நல்ல மூவிஸ் பாரு, பார்ப்பேன். தூக்கம் தூங்கிடுவேன். இதுதாங்க நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருக்கும் போது பான் பார்த்தோமோ அதையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோனை கொண்டு போனால் ரிலாக்ஸ் ஆகுமா, ஃபோனை கொண்டு போகக்கூடாது. தூங்கி எழுந்தோன்னா ரிலாக்ஸ் ஆகுமா, அப்போது ஈவினிங் தூங்கிறது கிடையாது. நைட்டு பான் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகுமா, அப்போ பான் பார்க்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு 21 days ஃபாலோ பண்ண நம்மளுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடு. இப்போ நாளைக்கு நான் எழுந்து ஃபோனை கொண்டு பாத்ரூம் போனால் கூட நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்புறம் ஃபோனை கொண்டு போக மாட்டேன். ஈவினிங் தூங்கி எழுந்த உடனே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் வருது, அப்போ ஈவினிங் தூங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றிக்கணும். நம்மளுக்கு நீங்கள் வீடு தனியாக இருக்கும் போது, நீங்கள் தனியாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் தனியாக இருக்கும் போது நீங்கள் ஃபோனை எடுத்துன்னு போயிட்டு பான் பார்த்தா தான் ரிலாக்ஸ் ஆவீங்க. அப்போ நீ தனியாக இருக்கும்போது பான் பார்க்காத, வேறு எதாவது பாரு, வேறு எதாவது வேலையை பாரு. சரி, ஓகே. நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் வந்து நம்ம தாட்டாக வரும். தாட் அப்படின்றது என்ன? எண்ணங்கள், எண்ண அலைகள், அதான் தாட்டு. நம்ம மைண்டு அப்படின்றது ஒரு வானம் மாதிரி. அந்த வானம் இருக்கு இல்லையா, அந்த வானம் எங்கேயுமே போக, அது அங்கேயே தான் இருக்கும். தாட் அப்படின்றது மேகம் மாதிரி. அந்த மேகம் வந்து வரும் போகும். ஓகேங்களா? நீங்கள் சும்மா உட்காந்திங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லவா, எனக்கு என்னெல்லாம் தாட் வந்து சொல்லவா, நான் விஜய் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு, நரேந்திர மோடியை பார்க்க போயிட்டாரு, கோவிலுக்கு போயிருக்காரு, அஜித் வந்து நடிக்க மாட்டார்னு சொல்லிட்டாராம், சூர்யோட கருப்பு படம் வந்துட்டு 340 கோடி சம்பாதிச்சான். நாளைக்கு என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போகணுமே, நாளைக்கு சண்டேல என் எக்ஸில் வந்து என்கிட்ட பேச மாட்டேன், என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாலே. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது, எனக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தாட் வந்துக்கிட்டே இருக்குதா? இப்போது இதே மாதிரி தாங்க, நம்ம சும்மா இருக்கும் போது தாட் வரும். நான் ஒரு கற்பனையாக சொல்லவா என்ன தாட் வரும்னு நான் சொல்கிறேன். தூங்கி எழுந்த உடனே எனக்கு வந்துட்டு சமந்தா வந்துட்டு இந்த பிகினி போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறியாக இருக்கும். அதை பார்த்தோன்னே 10 பேர் ரிலாக்ஸ் பண்ணுறேன். தமன்னா வந்துட்டு ஒரு படத்தில் வந்து ஏதோ மேட்ரு நடிச்சிருப்பாங்க, மேட்ரு சீனு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அட்ஜஸ்ட் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே நான் பான் வீடியோஸில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த உள்ளே வந்து அட்ஜஸ்ட் உருவாகிட்டே இருக்குது. இந்த சமந்தா, தமன்னா, பான் வீடியோஸு இதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்க்க எனக்கு அட்ஜஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு அதை பார்க்கணும் போலேயே இருக்கும். ஓகேங்களா? அதை பார்க்கணும் போலேயே இருக்கும். நான் போய் பார்ப்பேன், திரும்ப தேடி பார்ப்பேன். லஸ்ட் ஸ்டோரிஸ், தமன்னா சீன்ஸ் போட்டு அது வரும். அதை பார்க்க ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஆகிடுவேன். சமந்தாவுடைய சொல்கிறியா மாமா அந்த சாங் கேட்டால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நான் வந்து பான் வீடியோஸ்லேயே பார்த்த செம்மையான வீடியோஸ் நிறையா இருக்குது. அதை போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க. சாரி, உங்களுக்கு அட்ஜஸ்ட் வந்துச்சுன்னா மன்னிச்சிருக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் பார்த்தது தான் எனக்கு திரும்ப மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பான் பார்க்குறேன்னா அந்த பான் பார்த்துட்டு நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னா பண்ணியாச்சு. ஒரு 1 week அப்புறமேட்டு இல்லை 1 month அப்புறமேட்டு அந்த பான் வீடியோஸ் வந்துட்டு என் மைண்டில் வந்து ஓட ஆரம்பிக்கும், தாட்டை வர ஆரம்பிக்கும், அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த வீடியோஸோடைய ஒரு சில கிளிப்ஸு அது எனக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை சமந்தாவுடைய ஃபோட்டோ, தமன்னாவுடைய வீடியோ இதெல்லாம் வந்து மைண்டில் வர ஆரம்பிக்கும். அப்போ வரும்போது நான் அங்கே வந்து அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அந்த ஃபோக்கஸ் கொடுக்கும்போது அது வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதை பற்றின எண்ணங்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது வர நான் ஃபோன் எடுப்பேன், பான் பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன். நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த தமன்னாவுடைய ஃபோட்டோ வருது, வீடியோஸ் வருது, மைண்டுக்குள்ளே வருது வச்சுக்கோங்களேன். நான் அட்டென்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த
ஒரு செகண்டு வந்து அந்த கிளிப்பு 2 செகண்டாக மாறும், 3 செகண்டாக மாறும், 4ஆக மாறும், 5ஆக மாறும். ஸோ நான் எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர அதை நோக்கி என் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நான் ஃபோன் எடுப்பேன், தமன்னாவுடைய வீடியோ பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன். திரும்ப ஒரு நாள் வருது. அப்போது என்றைக்கோ பார்த்த ஒரு பானுடைய வீடியோ வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே வருது. ஒரு 2 செகண்ட் வருது, 3 செகண்ட் வருது. நான் அதை அட்டென்ஷன் கொடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த எண்ணத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்க அந்த 2 செகண்ட் கிளிப்பு வந்துட்டு 3ஆக மாறுது, 4ஆக மாறுது, 5ஆக மாறுது. நான் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க அந்த வீடியோ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசை தூண்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆசை தூண்ட நான் என்ன பண்ணுவேன், நான் ஓப்பன் பண்ணுவேன், அந்த வீடியோ பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன். அந்த எண்ணத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர நான் அதை பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ கற்பனையாக பார்த்த விஷயத்த போய் ஃபோனில் போயிட்டு பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது நான் தூங்கிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு அட்ஜஸ்ட் வரும்போது எனக்கு வந்து அந்த மைண்டில் வந்து நான் அன்னைக்கு பார்த்த 1 மாதம் முன்னாடி பார்த்து அந்த பானுடைய வீடியோ வந்து என் மைண்டில் வரட்டும், அது வரும், 2 செகண்ட் வரும், 3 செகண்ட் வரும். அதுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டு சேஞ்ச் ஆகும். அதுவாகவே சேஞ்ச் ஆகும். நம்ம எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த தாட் வந்து வளர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சாங் வருது வச்சுக்கோங்களேன். சொல்கிறியா மாமான்னு மைண்டில் தாட் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நான் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம அப்படியே வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன சாங் வரும், சமந்தாவுடைய வேற ஒரு சாங் வந்து மைண்டில் வரும். இந்த அஞ்சனம் பத்தில் சாங் வரும் இல்லையா, காதலுக்கு விலை இல்லை எதை கொடுத்து நான் வாங்க, அந்த சாங் வரும். அப்படியே விஜய் சாங்குக்கு போகும், அப்படியே வேறு சாங்குக்கு போகும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த சாங் வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளே ஆக நம்மளுக்கு யூடியூப்பில் போயிட்டு அந்த சாங்கை கேட்க ஆரம்பிப்பேன். இப்போ டியூடு படம் இருக்குல்ல, டியூடு படத்தில் வந்துட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது எனக்கு மைண்டில் வருது வச்சுக்கோங்களேன். அது சாங் வரும், அதுக்கு வேறு சாங் வரும், அடுத்து வேற ஒரு படம் வரும், அப்படியே மாறிட்டே இருக்கும். நான் எந்த சாங்குக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்குறேனோ அந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும், ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது ப்ளே ஆக எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கும். அப்போ நான் யூடியூப்பில் போயிட்டு அந்த சாங்கை ஃபுல்லாக பார்ப்பேன். இதே மாதிரி தான் இங்கே பானு வீடியோஸுக்கும் சமந்தா ஃபோட்டோவோ, தமன்னா ஃபோட்டோவோ, ஏதோ சனிலிங்கனோ, மியா கலிஃபாவோ, டேனியல் டேன்ஸோ அவங்க நடித்த ஒரு படத்தோடைய கிளிப்பிங் வருது வச்சுக்கோங்களேன். அந்த அட்டென்ஷன் கொடுக்க அந்த வீடியோ வந்துட்டு அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளே ஆக எனக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆக நான் போய் பான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ மெயின்லி என்ன சொல்லணும்னா, அந்த எண்ணங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாலே அதுவாகவே மாறி வேற எதுக்கோ போயிடும். இதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் கான்செப்ட். அதை நம்ம அப்புறமா பேசலாம். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சொன்னேன், காலை தூங்கி எழுந்த உடனே ஃபோன் எடுத்து பாத்ரூம் கொண்டு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஈவினிங் தூங்கி எழுந்த உடனே எனக்கு அட்ஜஸ்ட் இருக்கும். நம்ம ஃபோன் எடுத்து பான் பார்த்து எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நைட் அப்பா அம்மா தூங்கிட்ட பிறகு பெட்ஷீட்டை மூடி பான் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அப்போது என்ன பண்ணேன், நான் காலை எழுந்த உடனே ஃபோன் கொண்டு போக மாட்டேன் பாத்ரூம்குள்ளே. ஈவினிங் தூங்கத்தை கட் பண்ணிட்டேன். நைட்டு ஃபோன் பார்ப்பேன், ஆனால் பான் பார்க்க மாட்டேன். வேறு ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ மைண்டுக்கு வரும். மைண்டு எப்படி, மைண்டில் அந்த எண்ணங்கள் வரும். இது வரும், சமந்தா ஃபோட்டோ, தமன்னா ஃபோட்டோ, அந்த வீடியோ, சனிலினி வீடியோ, இந்த வீடியோ, அந்த பான் வீடியோ, இதெல்லாம் மைண்டில் வர ஆரம்பிக்குதா. எதுக்குமே அட்டென்ஷனை கொடுக்கக்கூடாது. அப்படியே அமைதியாக இருக்கணும். அது வரும், அது போகும், அவ்வளோதான். நம்மளுக்கு எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அது அதிகமாக ஆரம்பிக்கும். அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், நான் ரிலாக்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அப்போது எதுக்குமே நம்ம அட்டென்ஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ நான் இப்போ ஒரு அட்டென்ஷன் கொடுக்கவா ஒரு விஷயத்துக்கு, ஒரு வீடியோ ஒரு படம் ஒன்று பார்த்தேன். பாய் நெக்ஸ்ட் டோர் படம் பார்த்தேன். அதில் வந்துட்டு ஒரு ஆன்ட்டியும் பக்கத்து வீட்டு பையனும் வந்துட்டு மேட்ரு பண்ணுவாங்க. அதை இப்போ நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னெல்லாம் மேட்ரு பண்ணாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப செக்ஸியான சீன். அது இப்போ எனக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா. நான் இப்போ ஃபோன் எடுத்து பான் பார்த்தேன் வச்சுக்கேன். இப்போ நான் ஃபோன் எடுத்து அந்த வீடியோ பார்த்தேன் வச்சுக்கேன், எனக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போது அதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இப்போ நம்ம என்ன இப்போ எனக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அந்த எண்ணத்துக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கும்போது என் மைண்டுக்குள்ளே அந்த படம் ஓடுது. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன மேட்ரு பண்ணாங்கன்னு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது மைண்டில் ஓட நம்மளுக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குதா. அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் பான் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போது நான் எப்படி இதை குறைக்கிறது, நான் பேசும்போது அடுத்த டாபிக் போயிட்டு இருக்கேன்னா, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகும்போது இந்த மேட்ரு படத்துடைய சீன் வந்துட்டு அப்படி கம்மியாகினே இருக்கும். இதோடைய வீரியம் கம்மியாயிடுச்சா அது அடுத்த டாபிக் போயிடும். இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் கூட அவ்வளோ பான்லாம் வராது. ரொம்ப ரேரு பான் வரது யூடியூப்பில். இன்ஸ்டாகிராமில் வந்து பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க லேடிஸு, ரொம்ப அவுத்துப்பட்டு ஆடுவாங்க, செக்ஸியாக ஃபோட்டோஸ் போடுவாங்க, ரொம்ப காஜாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை தேடி பார்க்குறோமோ அது அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போயிட்டு தமிழ் ஆன்டி வீடியோ,
தமிழ் ஆக்டர்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோஸாக வரும் உங்களுக்கு. நீ அதை தேடி போகிற, அது ஒன்று தேடி வருது. நான் அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஸ்டாவில் போயிட்டு ஆக்டர்ஸ் வீடியோ, ஆக்டர்ஸ் ஃபோட்டோ, தமிழ் ஆக்டர்ஸ் ஃபோட்டோ, பாலிவுட் ஆக்டர்ஸ் ஃபோட்டோ போட்டு தேடி பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு ரீலாக வரும், ஏகப்பட்ட ரீலாக ஒரு காஜாக இருக்கும். அதை பார்க்க வெறி ஏறும் எனக்கு. வெறி நான் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு வாரம் கழிச்சு இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேறு மாதிரி கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். நீ திரும்ப தேடி போனால் அது ஒன்று தேடி வரும். நான் காஜா தேடி போனால் காஜா எனக்கு வீடியோஸ் வரும். அப்போ நான் ஃபன்னி வீடியோஸ் தேடி போக ஃபன்னியாக எனக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சது. இன்ஃபர்மேஷன் வீடியோ தேடி போகும்போது இன்ஃபர்மேஷன் வீடியோவாக எனக்கு வந்தது. ஜிம்முக்கு போகிற வீடியோ இதோ தேடி பார்க்கும்போது இதுவாகவே எனக்கு வர ஆரம்பிச்சது. நம்ம என்ன தேடி போகிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். ட்விட்டர் சொல்ல தேவையில்ல, ஏகப்பட்ட ஆபாசம் அதில் இருந்தது. இப்போ தான் பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமையும் ட்விட்டரையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியே வர போகிறேன். டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது. போக நிறைய தப்பான ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி விட்டேன்னா கண்டிப்பாக ரிலாப்ஸ் ஆகிடுவேன். நோஃபை ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் எதனா காஜியான ஒரு ரீல் வந்து வச்சுக்கோங்களேன், அதை நீ பார்க்காத. அது 2 செகண்ட் கூட பார்க்கக்கூடாது. அது வருதா, ஆபாசமாக இருக்குதா, தள்ளி விடு. அடுத்த வீடியோ பாரு, அதுக்கு அடுத்த வீடியோ பாரு, அதுக்கு திரும்ப ஆபாசம் வருதா, தள்ளி விட்டுரு. அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்க ஆரம்பி. ஆபாசம் வரும்போது நீ அதை உட்காந்து 5 செகண்ட் பார்த்தாலே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்ரு. திரும்ப அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நீ 5 செகண்ட் அப்படின்றது 10 செகண்டாக மாறும், 15 செகண்டாக மாறும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உனக்கு அட்ஜஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் கூட இப்போ வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரோ பார்க்கும்போது ஆபாசம் வருதா, இந்த பாடி போட்டுக்கின்னு ஜெட்டி போட்டுக்கின்னு ஆபாசமாக வந்துக்கிட்டு இப்போ காமிச்சுன்னு நிற்பாங்க. நான் பார்ப்பேன். அப்படி பார்த்தாலே அவங்க அவ்வளோதான், காலி நம்ம. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது வருதா தள்ளி விட்டணும். நீ அதை உட்காந்து நீ அட்டென்ஷன் கொடுத்தாலே நீ காலி ஆகிட்ட. அந்த ஆபாசமான ஃபோட்டோக்கும் ஆபாசமான வீடியோக்கும் ஆபாசம் எண்ணங்களுக்கும் நீ அட்டென்ஷன் கொடுத்தாலே நீ காலி. அட்டென்ஷன் கொடுக்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர அது நம்மளை காலி பண்ணுறோம். நல்ல எண்ணங்களுக்கோ நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுக்க நம்ம வாழ்க்கை நல்லதாக மாறும். நீ ஆபாசமான விஷயங்களை அட்டென்ஷன் கொடுத்தனா அது எந்த ரீதியும் சரி, உன் மைண்டில் வர தாட்டுக்கு நீ தப்பான தாட்டுக்கு நீ அட்டென்ஷன் கொடுத்தா அது வளர ஆரம்பிக்கும். நீ பார்க்குற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கோ ஆபாசமான ரீல்ஸுக்கு நீ அட்டென்ஷன் கொடுத்து நீ பார்த்துக்கிட்டே இருந்தனா அது வளர ஆரம்பிக்கும். அது உன்னுடைய அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண நீ கண்டிப்பாக ரிலாக்ஸ் தான் ஆவ. ஸோ வீடியோட எண்ணில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆபாசத்துக்கு அட்டென்ஷன் தரக்கூடாது. அது என்னவாக இருந்தாலும் என்ன, வீடியோவாக இருந்தானே, ஃபோட்டோவாக இருந்தானே, நீ 2 செகண்டுக்கு மேலே அட்டென்ஷன் கொடுத்தாலே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அடுத்து உன்னுடைய மைண்டில் வர எண்ணத்துக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. நீ அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாலே அடுத்த எண்ணம் அடுத்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி நீ வேலை செய்ய போய்ட்டு நீ வேறு வேலை செய்ய ஆரம்பிப்ப. நீ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஆபாசமான வீடியோக்கு அட்டென்ஷன் கொடுத்தாலே அதே மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். நீ ட்விட்டரில் போயிட்டு ஆபாசமான ஃபோட்டோக்கு அட்டென்ஷன் கூட லைக் போட்டால் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஃபோட்டோஸ் வர ஆரம்பிக்கும். தப்பான எண்ணங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காது. அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாலே அது வளராத ஒரு விஷயம் உன் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே கைஸ், உங்களுக்கு ரொம்ப புரிய வச்சா நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நோஃபப் கோர்ஸில் ஜாயின் பண்ணி என்ன பர்சனலாக கால் பண்ணி பேசுங்க. 500 30 டேஸ்க்கு 500 இப்போதைக்கு கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன். போக இன்க்ரீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.